அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, பக்தி, ஆன்மீகம் இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன. கிட்டத்தட்ட இந்த ரெண்டு வார்த்தையுமே நம்ம ஒரே அர்த்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு உபயோகத்திற்கு தான் பயன்படுத்திட்டு இருக்கோம். அப்படின்னாலும் பக்தி வேற, ஆன்மீகம் வேற அப்படின்னு தான் இருக்கு. பக்தி அப்படின்றது நம்ம கோயிலுக்கு போறது, விக்கிரகங்களை வழிபடுறது, அதுக்கு பூஜைகள் பண்றது, மாலைகள் சாத்துறது, மந்திரங்கள் சொல்றது, அர்ச்சனை செய்யறது, இதெல்லாம் பக்தியோட கேட்டகரி. ஆன்மீகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார், நீங்கள் எதுக்கு பிறந்திருக்கிறீங்க, உங்களுடைய குரு யார், உங்களுடைய குரு உங்களுக்கு இந்த பிறவியில் என்ன அடையிறதுக்காக என்னென்ன மாதிரியான விஷயங்கள் உங்கள் குரு உங்களுக்கு சொல்லித்தரார், இதெல்லாம் செய்கிறது ஆன்மீகம். இப்போ நீங்கள் ஆன்மீக தேடலில் இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான அர்த்தம் என்னென்னா, உங்களை நீங்களே தேடிட்டு இருக்கீங்க, அதாவது உள்ள நீங்களே தேடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரியான அர்த்தம். இதில் பக்தி நெறி சரியா இல்லை ஆன்மீக நெறி சரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரிதான். ஒருத்தர் அவருடைய மனப்பக்குவத்தை பொறுத்து பக்தியா ஆன்மீகமா அப்படின்னு அவரே ஏற்றுக்கிறது தான் இந்த பக்தியும் ஆன்மீகமும். உங்களுக்கு கோயிலில் போய் வழிபடுறது தான் பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் தாராளமாக பக்தி நெறியில் போகலாம். இல்லை எனக்கு இந்த மாதிரி சுய தேடல்களில் தான் எனக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆன்மீக நெறியில் வரலாம். இதில் பக்தி அப்படின்றது ஒரு ஆரம்ப கல்வி அப்படின்னா ஆன்மீகம் அப்படின்றது உயர்கல்வி. நம்முடைய சித்தர்களில் எனக்கு தெரிஞ்சு சிவவாக்கியர், அப்புறம் பாம்பாட்டி சித்தர், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம விக்கிரகங்களை வழிபடுறதை எதிர்த்திருக்காங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் கடவுள் உனக்குள்ளே தான் இருக்கார், நீ அவரை தேடிக்கோ அப்படின்ற மாதிரி. ஆனால் நம்முடைய மனப்பக்குவம் அப்படின்றது எல்லாத்தையும் ஏற்றுக்க முடியாது, அந்த அளவுக்கு நமக்கு அறிவு கிடையாது, நம்முடைய கர்மா தடுக்கும். அப்படின்றதுனால முதல்ல ஆரம்ப நிலையாக இருக்கக்கூடிய அந்த பக்தி நெறியிலையும் அப்புறம் ஆன்மீக நெறிக்கும் வரலாம். சிலருக்கு ஆன்மீக நெறின்றது சீக்கிரமே கிடைச்சிடும். நீங்கள் ஒன்ஸ் ஆன்மீக நெறியில் ஒரு லெவல் அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் திரும்ப உங்களுக்கு இந்த கோயிலுக்கு போய் பூஜைகள் பண்ணுறது அதில் அதிக ஆர்வம் இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய கடவுள் அப்படின்றது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உணர்வு தான் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ இது ரெண்டும் தான் பக்திக்கும் ஆன்மீகத்துக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம். நன்றி.